சகோதரர்களுக்கு வணக்கம். நான் கர்நாடகாவிலேருந்து வரேன். பாகிஸ்தானில் ரெண்டு விதமான முஸ்லீம்கள் இருக்காங்க. அது சரியாக எனக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரு முஸ்லீமை இன்னொருத்தரை கொன்னுன்னு இருக்காங்க சொல்லிட்டும் இருக்குது. இதை பற்றி நம்ம ஊர்லேயும் இருந்தவங்க நீ இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் போகக்கூடாது, அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும், நீ எங்கிட்ட வா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வேத பாவங்கள் எல்லாம் ரெண்டு முஸ்லீம்களுக்குள்ள எதுக்காக வரணும்னு தயவுசெய்து சொல்லுவோம். அதாவது பாகிஸ்தானில் ஷியா என்றும் சன்னி என்றும் இரு பிரிவாக இருந்து கொண்டு ஒருவருக்கு எதிராக ஒருவர் தாக்கல் நடத்துகிறார்களே, அவங்களும் முஸ்லீம் இவங்களும் முஸ்லீம் தானே, அவங்கள ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழி, அவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாகிஸ்தானில் மாத்திரம் இல்லாமல் நம்ம நாட்டிலே இருக்கிறாங்க. அந்த மாதிரி அளவுல பெரிய அளவுல கலவரம் பண்ணுற அளவு இல்லாட்டா கூட இங்கே கூட என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள்ல பலவிதமான பிரிவுகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப இந்த பிரிவுகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாம்ங்கிறது திருக்குரான்ல உள்ளதான் இஸ்லாம். இது பொதுவாக எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். முஸ்லீம்களுடைய வேதம் என்ன என்று கேட்டால், இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவர்களே சொல்வார்கள் குரான் தான் என்று சொல்லி. குரான் எங்களுடைய வேதம். அதே மாதிரி அந்த குரான் யார் வழியாக எங்களுக்கு வந்தது என்று சொன்னால், முகமது நபி வழியாகத்தான். அவர் இறைவனுடைய தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம். அவங்க வழியாக எங்களுக்கு கிடைத்தது அவர் இறைவனுடைய தூதர். அப்போ முகமது நபி எதுவெல்லாம் சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம். குரானில் என்னவெல்லாம் இருக்கிறது அதுதான் இஸ்லாம். இது அடிப்படை. இந்த அடிப்படையை விளங்காத காரணத்தினால தான் முஸ்லீம்களும் பிளவுபட்டு போகிறார்கள். விளைக்கணும், குரானில் உள்ளபடி நடந்தால் எல்லா முஸ்லீம் ஒரே மாதிரி இருப்பாங்க. முகமது நபி சொன்னபடி நடந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். ஆனால் குரானை அதை ஒரு இது மாதிரி ஒரு பரக்கத்து என்று சொல்லுவாங்க மக்கள், ஒரு புனித பொருள் என்று கருதி மதிக்கிறாங்களே தவிர அதை படிக்கணும், அதை விளங்கணும், சிந்திக்கணும், அதன்படி நடக்கணும் என்கிற அடிப்படையில் இந்த குரானை அதிகமான முஸ்லீம்கள் பயன்படுத்துவது கிடையாது. இப்ப குரான் அரபு மொழியில் அருளப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள முஸ்லீமுக்கு அரபி தெரியாது, இந்தியாவில் உள்ள முஸ்லீமுக்கு அரபு தெரியாது, உருது தான் இவர்களுக்கு தெரியும். உருது வேற அரபி வேற. குரான் அரபு மொழியில் இருக்கிறது. பாகிஸ்தான்ல இந்தியாவில் உள்ள அதிகமான முஸ்லீம்கள் பேசக்கூடிய மொழி உருது. இப்ப நாங்கள் தமிழ் பேசுகிறோம், மலையாள முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், கன்னட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், மராட்டிய மொழி பேசுகிற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இப்படி பல மொழிகள் இருக்கிறார்கள். அப்ப அரபு மொழியில் இருக்கிற குரானை அதை இவங்க விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மொழிபெயர்ப்புகளை வச்சுதான் நாங்கள் விளங்க வேண்டி இருக்கிறது. தமிழ் கூறுற முஸ்லீம் குரானை விளங்க வேண்டுமா இருந்தால் குரானுடைய தமிழாக்கத்தை படிக்கணும், அப்போதான் அதை விளங்க முடியும். ஆனால் அதுல ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டா, குரான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு, புரிஞ்சு கொள்வதற்காக சொல்றேன், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு 65-70 ஆண்டு தான் ஆகுது. அப்ப 1400 ஆண்டுகளாக இங்க முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். குரான் அவங்கள்ட்ட இருக்கிறது. அது ஒரு மந்திரத்துக்கு உரியது என்று விளங்கி வைத்திருக்கிறார்களே தவிர அது விளங்கி சிந்தித்து வாழ்க்கை நடத்துவதற்கு உரியது என்று விளங்குவதற்கு தமிழ் மொழியில் குரானை கொடுக்கவே இல்லை. ஏதோ அல்லாவிடம் ஒரு வேதம் அப்படின்னு சும்மா வாசிப்பாங்க. வாசிக்கிறத எல்லா முஸ்லீம் கற்று வச்சிருக்கிறாங்க, மீனிங் தெரியாது. குரானை எல்லா முஸ்லீமும் அதிகமான 99 முஸ்லீம்கள் வாசிச்சிருவார்கள், பொருள் தெரியாது. பொருள் தெரியாமல் வாசிப்பதற்கு கற்றுக் கொடுத்து அது ஒரு நல்லது கெட்டதுக்கு, ஒரு வீடு குடி போறது நல்ல காரியம், அதுக்கு குரானை ஓதுவாங்களே தவிர குரானில் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ குரானில் என்ன இருக்கிறது, நபி என்ன சொன்னாங்க என்று தெரியாமல் ஒரு சமூகம் இருக்குமையானால் அவங்க இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள நிற்குவான்னு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் முஸ்லீமாக ஆவதாக இருந்தால் இதை ஏற்றுக்கொண்டாதான் முஸ்லீமாக முடியும். வணக்கம் என்பது அல்லாஹ்ங்கிற ஒருத்தனுக்கு தானே தவிர அல்லாஹ்வை தவிர எந்த மனிதனையோ மரத்தையோ மண்ணையோ ஊரையோ நாட்டையோ கடலையோ மலைகளையோ சூரியனையோ சந்திரனையோ வேறு எதனையுமோ வணங்கக்கூடாது. கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும், ஒரே கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. இது அரபியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவோம். இங்க எல்லாருக்குமே அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை. அப்ப அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய நீங்க முஸ்லீம் இங்க பார்க்கிறீங்க, ஒரு மனிதர் இறந்துட்டார்னு வைங்க, அவரை புதைத்தி வைத்துக்கொண்டு தர்கா என்று கட்டி முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அதை வணங்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு மனிதர் தர்கான்னு சொல்றாங்களே, அந்த தர்காவில் ஒரு மனிதர் தான் இறந்து போனார், அவரைத்தான் புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அவரை புதைச்ச இடத்துல தான் தர்கா மாதிரி கட்டி வைத்து அவர்கிட்ட போய் கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க. இது இஸ்லாமா இருக்க முடியுமா? முஸ்லீம் தான் செய்யறாங்க. முஸ்லீம் செய்கிறார்கள், குர்ஆன்ல இப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்கிறது. முஸ்லீம்கள் இப்படி செய்கிறார்கள், நபிகள் நாயகம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். எந்த சமாதியும் கட்டக்கூடாது, சமாதியில் வழிபாடு பண்ணக்கூடாது, இறந்தவர்களை கொண்டாடக்கூடாது, விழா நடத்தக்கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கை தெரியாமல் இஷ்டத்துக்கு எதையாவது செய்து கொண்டு அதை இஸ்லாம்ங்கிற கலர்ல அவங்க சொல்றாங்க.
அப்போ இப்போ ரெண்டு குறிப்பு ஆயிருமா இல்லையா? இப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த தர்காக்கள் இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுவோம். பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசல்னா ஒரே இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட வெறும் இடம். அங்கே யாரும் அடங்கியிருக்க மாட்டாங்க, யாரும் புதைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. சும்மா ஒரு கட்டடமாக இருக்கும், இந்த பில்டிங் மாதிரி ஒரு கட்டடம், அவ்வளோதான். இப்படித்தான் பள்ளிவாசல் இருக்கும். தர்கா என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டால், யாரோ ஒருத்தர் 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முந்தைய இறந்திருப்பார். அவர் அடக்கம் பண்ணி வச்சு அந்த இடத்துல ஒரு சமாதியை கட்டி அதுக்கு மேலே ஒரு டூமை கட்டி அதை சுற்றி ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பி அதில் போய் கும்பிடுவாங்க. அப்போ சாதாரண ஒரு விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலேயே, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதிலேயே இது தவறுன்னு விளங்குது. அப்போ குர்ஆனை படிக்காத காரணத்தினால இவங்க நினைச்சிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படை என்ன தெரியுமா? முக்கியமான அடிப்படை. இப்போ நாங்கள் எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம். நாங்கள் முஸ்லீமாக இருக்கிற யாருமே அரபு நாட்டில் நாங்கள் வரல. நான் இருக்கிறேன், இங்கே எத்தனை முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அரபு நாட்டிலேருந்து வந்தாள்களா? இல்லை, நாங்கள் இந்த நாட்டில் பிறந்தவங்க தான். நாங்கள் இந்த நாட்டில் பிறந்த ஒரு செட்டியாராகவோ முதலியாராகவோ ஒரு ஐயராகவோ ஒரு தலித்தாகவோ யாராகவோ நாங்கள் இருந்திருக்கிறோம். எங்கள் முப்பாட்டன் காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் இந்த இஸ்லாம் மார்க்கம் ஒரு நல்ல மார்க்கம் என்று மார்க்கத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோமே தவிர, நாங்கள் இங்கே உள்ள ஆளுக்கு தான், நாங்கள் இந்தியாவில் உள்ள ஆளுக்கு தான், இந்திய மக்கள் தான், இந்தியா தான் எங்கள் பூமி, இந்தியா தான் எங்கள் நாடு. அப்படியான இருந்தும் கூட நாங்கள் இஸ்லாம்ங்கிற வாழ்க்கை நிறைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தில் இந்த சமத்துவத்தை பார்த்தாங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் பிறப்பில் இவர் வசந்தவர், இவர் தாழ்ந்தவர், இந்த குலத்தில் பிறந்தால் அது முதல் வரிசையில் நிற்பார், இந்த குலத்தில் பிறந்தால் அவர் கடைசியில் நிற்கணும் எங்கள் வழிபாட்டு தலத்தில், அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை எங்கள் முன்னோர்கள் பார்த்தாங்க. பார்த்து இது நல்லா இருக்கு, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய முன்னோர்கள் நினைஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற எந்த முஸ்லீமை எடுத்தாலும் 3 தலைமுறை 4 தலைமுறை ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி போனால் அவர் இந்துவாகத்தான் இருந்திருப்பார், ஏதோ ஒரு மதத்தில் இருந்திருப்பார், புத்தராக இருந்திருப்பார். ஏதோ ஒரு மதத்தில் இருந்தவராக இருந்து இந்த அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க, சகோதரத்துவமாக இருக்கிறாங்க, இது நல்லா இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க தான் முதல்ல, லேட்டாக வர்றவங்க லேட்டு. குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன் இருந்தார், ஃபக்ருதீன் அலி அகமது இருந்தாங்களே, 3 ஜனாதிபதிகள் முஸ்லீமாக இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட ஜும்மா பெருநாள் தொழுகைக்கு டெல்லி ஜும்மா மஸ்ஜித் வந்தார்களே, ஆனால் லேட்டாக வந்தால் கடைசியில் நிப்பாட்டி போடுவாங்க, முதல் வரிசைக்கு போக முடியாது. குடியரசுத் தலைவர் வர்றாருன்னு சொல்லி பள்ளியாசலுக்குள்ள அவரும் போக விரும்ப மாட்டார், மக்களும் விட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சகோதரத்துவத்தை பார்த்து விட்டு தான் இஸ்லாத்திலே நாங்கள் ஈர்க்கப்பட்டோம். அப்போ குலத்தின் அடிப்படையில் இந்த ஜாதிக்கு பிறந்தவர், இந்த பரம்பரைக்கு பிறந்தவர் என்கிற சிறப்பு இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் இந்த ஷியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தில் தலைமைத்துவம் நபிகள் நாயகத்தின் குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. இஸ்லாம் எதை ஒழிச்சிச்சோ அதை கொள்கையாக வச்சிருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு ஆட்சி அதிகாரம் எதுவாக இருந்தாலும் நபிகள் நாயகத்துடைய பரம்பரையாக இருக்கணும், அவங்க பரம்பரை தான் ஆட்சி தகுதியானவங்க, வேறவங்க ஆட்சி இருக்குமே ஆனால் அதை ஒழிக்கணும், இப்படிங்கிற கொள்கை அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இஸ்லாத்தில் இந்த பிறப்பின் அடிப்படையில் எந்த குலம் எந்த கோத்திரம் என்ற அடிப்படையில் சிறப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது, நபிகள் நாயகம் அதை சொல்லி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பம், நபிகள் நாயகத்துடைய குடும்பம், நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு இருக்கிறது, அவங்களுடைய குடும்பத்துக்கு சிறப்புங்கிறது கிடையாது. அவங்க நல்லவங்களா இருந்தால் அவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க, அவங்க கெட்டவங்களா இருந்தால் சிறந்தவங்களா இருக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்தில் பிறந்தார் என்கிற காரணத்தினால சிறந்தவருங்கிற கொள்கை தப்பு. அந்த கொள்கையில் அந்த ஷியாங்கிற ஏன் இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்தை குர்ஆனிலிருந்து படிக்கவில்லை, இஸ்லாத்தை நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலிருந்து படிக்கவில்லை, அவங்க விரும்பினது இஸ்லாமாக்கி கொண்டார்கள். எப்படி இங்கே உள்ளவர்கள் செத்து போனவர்களுக்கு தர்கா கட்டி அதை இஸ்லாமாக்கி விட்டார்களோ அந்த மாதிரி ஆக்கி கொண்டார்கள். அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ள அந்த சண்டையும், நீ வேற நான் வேற ஆகி விடுகிறது, இவன் அவன் அடிக்கிறது, இவன் அவன் அடிக்கிறது, இவன் அடித்தா திருப்பி அவன் அடிக்கிறது, இவன் குண்டு வச்சு அவன் போய் குண்டு வைக்கிறது, இவன் பள்ளிவாசலில் குண்டு வச்சு அவன் பள்ளிவாசலில் குண்டு வைக்கிறது என்கிற அளவு கெட்டு போனது காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் அடிப்படையை குர்ஆனிலிருந்து விளங்காமல், நபிகள் நாயகத்தின் விளங்காமல் அவரவர் இஷ்டப்படி புரிந்து கொண்டதுனால தான் இது வருகிறது. அப்போ குர்ஆனை படித்து நபிகள் நாயகத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படணும் என்று பாகிஸ்தானில் உள்ள ஷியாவாக இருந்தாலும் சரி, சன்னியாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களில் உள்ள அனைத்து பிரிவும் சேர்ந்து குர்ஆன் படி நடப்போம், நபிகள் நாயகம் சொன்னபடி நடப்போம்னு முடிவு எடுத்தால் ஒரு இஸ்லாம் தான் இருக்கும், ஒரு முஸ்லீமாக தான் இருப்பார்கள். குர்ஆனில் உள்ளபடி கட்டுப்படுவோம். உதாரணம் உங்களுக்கு புரிந்து கொள்வதாக இருந்தால், முஸ்லீம்களுடைய திருமணங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திருமணங்களில் அதிகமான வரதட்சணை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக எங்கள் சமுதாயம் தான்
ஒரு 25 வருஷமாக முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. வரதட்சணை கொடுக்குறாங்க யாரு? எங்கள் ஆள் தான் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாம் மற்ற சமுதாயத்தில் சில நகைகளை போட்டுருவீங்க. எங்கள் சமுதாயத்தில் சில பணக்காரர்கள் வாழ்கிற ஊர்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணை பெற்றா கம்பல்சரி வீடு கொடுக்கணும். ஒரு வீட்டினுடைய பதிவு பல கோடி. வீடு கொடுத்தாக வேண்டும், கார் கொடுக்க வேண்டும், கிலோ கணக்கில் நகை கொடுக்க வேண்டும். கிலோ கணக்கில் 1.5 கிலோ 2 கிலோ நினச்சிவாங்க நகை கொடுக்க வேண்டும். இது யாருக்கு? பெண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக வேண்டி இவ்வளவும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி கொடுக்கிறார்கள். இஸ்லாத்தில் உள்ளதா? குரானில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும் இருக்கு. குரானை படித்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், பெண்கள்கிட்ட வாங்கக்கூடாது. திருமண விருந்து உள்பட அனைத்தும் ஆணுடைய செலவு என்று இஸ்லாம் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குரானிலே அப்படி தான் இருக்கிறது, நபிகள் நாயகத்துடைய போதனை அப்படி தான் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? எதனால் செய்கிறாங்கன்னு புரியலை. இஸ்லாம்ங்கிறது அவங்க விரும்பினதை இஸ்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை இஸ்லாமாக நினைத்தால் சண்டை வராதுங்க. அவர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அதை இஸ்லாம் நினச்சிக்கிறார். ஆடுறது பாடுறது கூத்தடிக்கிறதெல்லாம் இஸ்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் வந்து விடுமையானால் என்ன செய்கிறாங்க? உடம்பை கத்தியால் குத்தி கிழிச்சுக்கிட்டு ஊர்வலம் போகிறத பார்க்குறீங்களா? ஹசன் ஹுசேன் கத்திக்கிட்டு போவாங்க. இது ஒருத்தன் இஸ்லாத்தில் வந்து இப்படி காயப்படுத்துகிற தடை இருக்கிறது. ஒரு முஸ்லீம் வந்து எந்த காரணத்தினாலையும் தன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடாது, சாற்றால் அடித்துக் கொள்ளக்கூடாது, தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்ளக்கூடாது. இப்படி சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அந்த முஹர்ரம் 10ஆம் தேதி முகமது நபியுடைய பேரப்பிள்ளைய வந்து ஒரு கொல்லப்பட்டார். அந்த நாள் நினைத்து கொண்டு தங்களை தாங்களே இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த ஷியா போராங்கிற குரூப் வந்து வேதனைப்படுத்திக் கொள்கிறார். இது இஸ்லாத்தில் இல்லை. ஏன் இதை செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க நினைச்சதை இஸ்லாம் நினைக்கிறாங்க. அவங்க எதை ஆசைப்படுகிறாரோ அது இஸ்லாம். எனக்கு வரதட்சணை வாங்க ஆசை இருக்கா? அது இஸ்லாம். நான் வந்து விபச்சாரம் பண்ண ஆசை இருக்கா? அது இஸ்லாம். திருடுறதுக்கு ஆசை இருக்கா? அது இஸ்லாம். அப்படி நினைக்கிறார்களே தவிர இஸ்லாம்னா குரானில் உள்ளது, இஸ்லாம்னா முகமது நபி சொன்னது. இப்படி வந்து விட்டால் முஸ்லீமுக்குள்ளேயும் சண்டை கிடையாது, முஸ்லீம் அல்லாதுன்னு சண்டை போடுறானே அதுக்கு இடம் கிடையாது. குரானில் அதுக்கு இடமே கிடையாது. நபிகள் நாயகத்துடைய மார்க்கத்தில் எந்த ஒரு இடமும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையின் காரணத்தினால தான் பாகிஸ்தானில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் அது மாதிரியான சண்டைகள்லாம் இருக்கிறது. ஓரளவுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய 35 வருஷ பிரச்சாரத்தில் வரதட்சணை பெருமளவு ஒழிச்சிருக்கிறோம். இந்த இறைவன் தர்கா வழிபாட்டை குறைச்சிருக்கிறோம். தர்காவுக்கு போகிற கூட்டமெல்லாம் கம்மியாக, இந்துக்கள் தான் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் போவதை பெருமளவுக்கு குறைத்திருக்கிறோம். விலங்கு குரானை விளங்க வைத்து நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை எடுத்து சொல்லி இப்படி தான் சொன்னாங்க என்று சொல்லும் பொழுது மக்கள் திருந்தி வர்றாங்க. அந்த அடிப்படையான வேலைகளை பாகிஸ்தானில் யாரும் ஆரம்பிப்பார்களே ஆனால் கண்டிப்பாக ஒன்றுபடுவாங்க, சண்டைகள் ஓஞ்சிரும். அது இல்லாத வரைக்கும் இது வரத்தான் செய்யும். இதான் காரணம்.